ஜீவனின் சத்தம். நம்பு நம்பு இயேசுவை நம்பு 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 மனிதரை நம்பு 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 இயேசுவை நம்பு 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 மனிதரை நம்பு. மனிதர் மூலமே இயேசு தருவார், மனிதர் மூலமே இயேசு தருவார். இயேசுவை நம்பு, மனிதரை நம்பு 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 இயேசுவை நம்பு 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 மனிதரை நம்பு. விசுவாசம் நம்பிக்கை இயேசுவின் பேரில் அழுத்தமாய் பற்றி கொண்டால் ஆனந்தம் கொள்வாய். விசுவாசம் நம்பிக்கை இயேசுவின் பேரில் அழுத்தமாய் பற்றி கொண்டால் ஆனந்தம் கொள்வாய். கேட்டதை பெற்றுக் கொள்வாய், பூரிப்படைவாய். கேட்டதை பெற்றுக் கொள்வாய், பூரிப்படைவாய். வாக்குத்தத்தம் மாறாதவர் உடன் இருப்பார். நம்பு நம்பு இயேசுவை நம்பு 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 மனிதரை நம்பு. கிறிஸ்துவுக்குள் அன்பான இதயங்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். கடந்த வாரம் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன், தேவன் அதை எப்படி இணைக்கிறார், குடும்ப வாழ்க்கையை மாம்சத்தின் சிந்தனையின்படி இணைக்கப்படுகின்றவர்கள், தேவ சித்தத்தின்படி இணைக்கப்படுகின்றவர்கள், இவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தோம். இன்று அதே 19ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், தாயின் வயிற்றில் இருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். ஆக குடும்ப வாழ்க்கை இது அலசப்படுகிறது. இங்கே 2 பேரும், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்தவுடன் இன்று நடக்கின்ற குடும்ப வாழ்க்கை, அவர்கள் 2 பேரும் குடும்பத்தோடு ஒத்து போவதற்கு விரும்புவதே இல்லை. இதில் ஆண்கள் கொஞ்சம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பா என்ற ஒரு நிலையை வகுத்து கொண்டு இணைந்திருப்பது பாதுகாப்பு என்று எண்ணினாலும் கூட, அந்த வீட்டிற்குள் பெண்ணின் குடும்பத்தார், அவர்களுடைய தாய் தகப்பன், அவர்களுடைய உறவினர்கள் வருவதற்கு ஏதோ அயலார் வீட்டிற்குள் செல்லுகின்ற உணர்வு ஏற்படுகிறது என்ற இவர்களுடைய எண்ணங்கள் இவர்களை தனிமைப்படுத்தி செல்ல வைத்து விடுகிறது. இவனும் முழு சுதந்திரம், அதாவது செக்ஸ் என்பதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று எண்ணிக்கொண்டு, அதற்கு இந்த வீட்டிற்குள் தடைகள் நிறைய இருக்கின்றன என்று காமத்தை விரும்புகின்ற இந்த மாமிசமாகிய உலகத்தான் அவர்களை அந்த வீட்டிலிருந்து வெளியிடத்திற்கு அனுப்பிவிடுகிறார்கள். தனிக்குடித்தனம் என்ற இந்த தனி குடித்தனம் என்ற ஒரு தனி இடத்தில் இவர்கள் உறவினர்கள் வந்து செல்கின்ற நிலை. இந்த வந்து செல்லுகின்ற நிலையிலும் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய தாய் தகப்பன் அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்கின்ற மரியாதையை இந்த கணவன் வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுப்பது குறைவு. இதை கொடுக்கின்ற வீடுகள் வாழுகின்றன. அவர்களுக்குள் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் பிரிவினை சந்திக்கின்ற சூழ்நிலைகள் தவிர்க்கப்படுகின்றன. இது இல்லாத நிலையில் உள்ள வீடுகளில் அப்படித்தான். ஆக
நீங்கள் இதை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் பிராமணர்களுடைய வீடுகளுக்குத்தான் செல்ல வேண்டும். அங்கே இந்த தாம்பத்திய உறவு என்பது எப்படி நடக்கிறது? ஒரு நாள் குறித்து அந்த நாளில் இன்று இருவரும் தனியாக இருக்க போகிறார்கள், தாம்பத்திய உறவு கொள்ளப் போகிறார்கள் என்பதை வீட்டில் உள்ள பெரியவர்கள் நிர்ணயம் செய்து காலையிலேயே கணவனுடைய பையனுடைய காதுக்குள்ளும் மருமகளின் காதுக்குள்ளும் விதைத்து விடுகிறார்கள். இவர்கள் காலையில் சந்தித்து இரவின் சிந்தனைகளோடு வேலைகளுக்கோ வெளியேவோ செல்கிறார்கள். மாலையாகும் வரை அவர்களுக்குள் மாமிச செயல்பாடுகளை பற்றிய சிந்தனை இல்லாமல் இன்று தாம்பத்திய உறவுக்கான நாள், நல்ல நாள் என்று இவர்கள் எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். மாலையான போது கணவன் வீட்டிற்கு வரும்போது இந்த தயார் நிலையிலேயே அவன் வருகிறான். அன்று கொஞ்சம் அல்வா, கொஞ்சம் பூக்கள், மகிழ்ச்சி, மனைவியை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக கொஞ்சம் பழங்கள், இப்படி அவனும் ஒரு தயார் நிலையில். மனைவியானவளும் அன்று கொஞ்சம் அலங்காரத்தை வேறுபடுத்தி மாலையில் வந்தவுடன் குளித்து ஆடைகளை மாற்றி அவளும் ஒரு தயார் நிலையில். எல்லோருக்கும் தெரிந்து இவர்கள் ரூமுக்கு செல்கிறார்கள். அடக்கமாக அமைதியாக அந்த உறவுகள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றன. இதற்கு நினைத்த நேரத்திலெல்லாம் தாம்பத்திய உறவு என்பதிலிருந்து மாறுபட்டு குறிப்பிட்ட நாளில் தாம்பத்திய உறவு என்ற அந்த கணக்கு வரையறைக்குள் அவர்கள் நின்று கொள்ளுகின்றபடியால் அந்த குடும்பங்கள் ஒரு கூட்டு குடும்பங்களாக, ஆலோசனைக்கு உட்பட்ட குடும்பங்களாக, வேலி அடைக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கின்றன, வாழ்கிறார்கள். ஆனால் குறிப்பாக சொல்வதானால் இந்த சத்திரியனும் சூத்திரனும் குடும்பங்களை அமைக்கின்ற விதம் வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ். எதுக்கு அழிகிறதுக்கு தானே. இந்த தாம்பத்திய உறவுங்கிறது அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமானதாக கருதப்படுகின்ற காரணத்தினால் இவர்கள் தனியாக உடனடியாக மிகச்சில நாட்களில் பிரச்சனைகளை உருவாக்கி தனியாக சென்று விடுகிறார்கள். தனியாக சென்ற பிறகு ஏற்கனவே சொன்னது போல பிரச்சனைகள் கிரியேட் ஆகும். அந்த பிரச்சனைகளை மனைவி கணவனிடத்தில் தூக்கி போடுகிறாள், கணவன் மனைவியினிடத்தில் தூக்கி போடுகிறார். ஆக இவர்கள் இரண்டு பேருமே முட்டிக்கொள்கிறார்கள், மோதிக்கொள்கிறார்கள். பிரச்சனைகள் தீராமல் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. இங்கே மத்தியஸ்தர்கள் இல்லை. இந்த மத்தியஸ்தர்கள் இல்லாத காரணத்தினால் இந்த இரண்டு பேருமே குற்றவாளிகளாக நிற்கிறார்கள். இந்த குற்றவாளிகளாக இவர்கள் தங்களுக்குள்ளே தங்களை மாற்றிக்கொண்டபடியால் செல்லுகின்ற பாதையில் விவாகரத்துகள் ஏற்படுவதற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. இங்கே சீசர்கள் கேட்கிறார்கள் பாருங்கள், 7ஆம் வசனத்தில், அதற்கு அவர்கள், அப்படியானால் தள்ளுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார், ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. ஆக இப்போ இந்த மனத்தாங்கல்கள் ஏற்பட இந்த கொடுமையான வாழ்க்கை, ஏதோ மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருந்த வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கையாக மாறிவிட்டது. மீசை இருக்கிறது, மீசையை அவ்வப்போது இவள் பிடுங்கி கொண்டே இருக்கிறாளே என்ற தாக்கம், ஆண்மகன் என்ற ஒரு உயர்வான அகம்பாவம், அவள் சொல்வதெல்லாம் தவறு என்று முடிவெடுத்து விடுவது. அவள் சொல்வதெல்லாம் தவறல்ல, சிலவைகள் தவறு. அந்த தவறுகளை இவன் ஏற்கனவே புண்பட்டு காயப்பட்டு இந்த அகம்பாவத்தால் மூழ்கியிருக்கிறவன் அவள் சொல்வதையெல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே கடை மூடி கேட்டான். இவனுடைய தேவைகள் அதிகமாக இருந்தபோது, உடல் தேவைகள் அதிகமாக இருந்தபோது அவள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தான். இப்போது கொஞ்சம் மாற்றம், அவளின் அழகும் கொஞ்சம் மாறி இருக்கிறது, குழந்தைகளும் இருக்கிறார்கள். ஆக அவளுடைய பேச்சில் இப்போ அந்த மென்மை இல்லை என்று இவன் உணர்கிறான். அதிகாரம் செய்கிறாள் என்று இவன் எண்ணுகிறான்.
இதன் மூலமாக உள்ளுக்குள் மனதளவில் பிரிவுகள், மன அளவில் ஏற்படுகின்ற பிரிவுகள் உடல் அளவிலும் பிரிவை ஏற்படுத்தி விடுகின்றன. மின்சாரம் இல்லாமல் சுவிட்சை போட்டால் லைட் எரியாது, இங்கே எரிவதில்லை. இருட்டு வீட்டுக்குள் இவர்கள் 2 பேரும் வாழத் தொடங்குகிறார்கள். இப்போது இதிலிருந்து விடுதலை அடைந்து விட வேண்டும், தழுதற் சீட்டை கொடுக்க வேண்டும், வேறு பெண்ணோடு வாழ வேண்டும், அல்லது பெண்ணே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த திருமண பந்தம் என்பது வேதனைக்குரியது என்ற முடிவுக்கு இந்த அகம்பாவம் வந்து விடுகிறது. அவளும் போனால் போகட்டும் என்ற எண்ணத்திற்குள் அவள் இந்த வேதனையை அனுபவிப்பதை விட, இந்த கட்டுப்பாடுகளை அனுபவிப்பதை விட, இவன் எப்போதும் நம்மை ஒரு மாதிரியாக பார்த்து, இவன் தேவைக்கு வரவில்லை என்றவுடனே, இவன் தேவை நிறைவேறவில்லை என்றவுடன், அப்படியானால் நீ யாரோடு தொடர்பு வைத்திருக்கிறாய்? அவனோடு பேசினாயே, இவனோடு பேசினாயே, என்னிடத்தில் சந்தோஷமாக பேச மறுக்கிறாயே, அவனிடத்தில் நன்றாக பேசுகிறாயே. வார்த்தை 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 அம்புகள். இந்த வார்த்தை அம்புகள் 2 பேர் மனங்களிலும் இருந்து ஒரு அன்பு என்ற அந்த காதல் என்ற அந்த நிலையை மாற்றி போடுகிறது. அப்படி மாற்றி போட்ட நிலையில்தான் மோசையிடம் இப்படி சூழ்நிலை இருக்கிறது, இப்படி இணைந்து வாழ முடியாது, அப்படி ஆனால் விருப்பம் இல்லை என்றால் தலாக் கொடுத்து விடு, தலாக் 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 சொல்லிவிட்டு அடுத்த பெண்ணை திருமணம் செய்து வைத்து கொள், அவர்களுக்கு தேவையான ஜீவனாம்சத்தை கொடுத்து விடு, அவர் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவையான வருமானத்திற்கு ஏற்பாடு செய்து கொடு, நீ உன் இஷ்டப்படி வேறு பெண்ணோடு விவாகம் செய்து கொள் என்று கட்டளை கொடுக்க வேண்டிய காலகட்டாயம் அன்றே வந்துவிட்டது. அவைகள் தான் இன்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் இருக்கிறது. ஜீவனாம்சம், உதவித்தொகை, மாத தொகை, பிள்ளைகளினுடைய படிப்புக்கான செலவு, பராமரிப்பு செலவு என்று இவன் கொடுத்துவிட்டு ஒதுங்கிக் கொள்ளலாம். இதை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒருவன் என்ன செய்கிறான்? அவளை எப்படி அழித்து விடுவது என்ற கணக்கெடுக்கிறான். அங்கே சிறைச்சாலைகள் அவருடைய வாழ்க்கையிடமாக மாறிப்போகிறது. தவறான சிந்தனைகள், தவறான செயல்பாடுகள், அதற்கு தலைவன் மாமிசமாகிய உலகத்தானும் அவனுடைய ஆசை இச்சைகளும். இங்கே இது போன்ற கேவலமான அல்லது மோசமான, மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற சமுதாய தீமைகளை ஏற்படுத்துகின்ற, விதைக்கின்ற இந்த சூழலில் குடும்ப வாழ்க்கை தேவையா? சீசர்கள் கேட்கிறார்கள் 10ஆம் வசனத்தில். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல என்றார்கள். இது இன்றைக்கும் பொருந்துகிறது பாருங்கள். இன்றைக்கும் குடும்ப வாழ்க்கை, கல்யாணம் முடித்து வாழ்க்கையை கசந்து வெளியில் மதுபான கடையில் நிற்கிறவன், எந்த சூழ்நிலையானாலும் திருமணம் முடிக்காமல் வாழ்ந்துவிடு, கல்யாணம் முடிச்சா வாழ்க்கை அவ்வளவுதான், சந்தோஷம் போயிடும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவனுக்கு சொல்கிறான். வாலிய பையனுக்கு, வாலிய பையனும் அப்படிங்க அவன் நினைப்பு வேற ஒரு பொண்ணோட தான் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அவன் முடிக்கிறான், அவனும் அதே தான் சொல்கிறான். இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. உலகம் உருண்டுகிட்டே இருக்குது, ஜனத்தொகை பெருகிட்டே இருக்குது, 110 கோடி ஆயிடுச்சு. ஆக இங்கே அக்கடத்தில் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்வார், விரத்தராக இருக்க வரம்பெறாதவன் வேசித்தனத்தில் இருந்து விலகுவதற்காக திருமணத்தை முடித்துக்கொள் என்பார். அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. திருமணம் எப்படி நடத்த வேண்டும்? அது இறைவனால் நடத்தப்பட வேண்டும். மனதளவில் ஒருமித்த பிறகு திருமணம் என்பதை அங்கே மேலே சொல்லுகிறார். இங்கே அதே 19ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு. இவங்களுக்கு பேர் இன்னைக்கு திருநங்கை அப்படின்னு ஒரு பேர். அதுக்கு முன்னால் வேறு பேர்கள்லாம் இருந்து சினிமாக்காரனும் நல்ல நக்கல் அடிச்சுக்கிட்டே இருந்தான். 8ன்னா 9ன்னா அலின்னா கோஷான்னா இப்படி ஏதோ நிறைய பேர்கள்லாம் அவர்களுக்கு இருந்தது. இன்று அவர்களுடைய பெயர் தமிழ்நாட்டில் திருநங்கைகள். தாயின் வயிற்றிலிருந்தே இவர்கள் திருநங்கைகளாக பிறந்தார்கள். இவர்கள் குழந்தை பெறுகின்ற வாய்ப்பு அற்றவர்கள். சுருங்க சொன்னார்.
இவர்கள் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குள்ளும் இன்று கல்வி அறிவு, பதவிகள், சரியான மரியாதை, அமைப்பு ரீதியாக சங்க அடிப்படையிலும் இவர்கள் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகளும் நன்றாக படிக்கிறார்கள். அருமையான வாழ்க்கை. இவர்கள் குழந்தைகளை உற்பத்தி செய்து பெற்றுக்கொள்ளுகின்ற தகுதியற்றவர்கள். கணவன் மனைவியாக முழுமையான ஈடுபாடோடு வாழ்ந்து குழந்தை பெறுகின்ற தகுதி இவர்களுக்கு இல்லை. இது தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே இந்த நிலையை அடைந்து விடுகிறார்கள். கவலையற்றவர்கள். பிரச்சனைகளின் அளவு குறைவு. இவர்கள் திருவிழாக்களை நடத்துகிறார்கள். விழுப்புரத்திலே அவர்களுக்கு என்ன தனி ஆண்டவர். தங்களுக்குள்ளே தாலியை கட்டி கொள்கிறார்கள், அவிழ்த்து வைத்து விடுகிறார்கள். வாழ்க்கையை அவர்கள் ஒரு மாதிரி சந்தோஷமாகத்தான் கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு வந்தாலும் தனிமையில் வராமல் ஒரு 4-5 பேரோடு வருகின்ற நிலை. அப்படி அவர்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. அடுத்த நிலை, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. மனுஷர்களால் அன்னகர்கள் கொஞ்சம் ஆண்மைத்தன்மை குறைந்தவர்களாக தங்களை கருதி கொள்கின்றவர்கள். குரலிலே ஆண்மைத்தன்மையான வலுவான குரல் இல்லாமல் கீச்சு குரல் வெளியடையாளம். இதுபோல அவருடைய செயல்பாடுகளிலும் ஒரு பெண்மையின் நளினம். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலும் ஒரு பெண்மையின் நளினம். அவர்கள் உடல் அமைப்பிலும் ஒரு பெண்மை தன்மை. முரட்டு உருவம் இல்லாமல் ஆண்மையற்ற அந்த உடல் அமைப்பையும் நாம் பார்த்த உடனே தெரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்டவர்கள் மனிதர்களால் அழைத்து செல்லப்பட்டு அதற்குரிய மருத்துவமனைகளில் ஆபரேஷன் செய்யப்பட்டு அவர்கள் திருநங்கைகளாக மாற்றப்படுகிறார்கள். இப்படி மனிதர்களால் திருநங்கையாக ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. அடுத்த கட்டத்திற்கு வருகிறார். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இந்த பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை தாங்களே அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தன்னைத்தானே அன்னகர் ஆக்கி கொண்டவர் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சந்தோஷம் உண்டு. காம இச்சையில் ஒரு சந்தோஷம் உண்டு. அது இந்த மாமிசத்திற்கு உண்டு, இந்த உடல் உரசலுக்கு உண்டு. அதன் விளைவு பின்னால் வருத்தம்தான். பரலோக சந்தோஷத்தின் அளவு குறையத்தான் செய்யும். தேவைகளின் அளவு அதிகரிக்கத்தான் செய்யும். தேடல்கள் கூடத்தான் செய்யும். பிரச்சனைகளின் அளவு வந்து கொண்டுதான் இருக்கும். பரலோக சந்தோஷத்தை அவன் இழக்க வேண்டியதுதான் இருக்கும். அதனால தான் இவர் என்ன செய்தார்? இந்த பரலோக சந்தோஷத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும், நான் அனுபவிப்பதோடு என்னோடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் 12 சீடர்களை தெரிந்தெடுத்தார். அந்த 12 சீடர்களையும் இந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தின் நிமித்தமாக அன்னகர்களாக ஆக்கினார். ஆபரேஷன் செய்தல்ல, அவர்கள் பிறவியிலேயே அப்படி பிறந்தவர்களும் அல்ல. பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் பெற்றுக்கொண்டு அதை அவர்கள் மற்றவர்களுக்கும் தாராளமாக கொடுக்க வேண்டும். தான் பெற்ற அந்த பரலோக சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு உயர்ந்த நிலை. இவர்கள் உலகத்தார் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த திருமணம் முடித்து பரலோக ராஜ்ய சந்தோஷத்தை இழந்து பரலோக ராஜ்ய சந்தோஷத்தை யாருக்கும் கொடுக்க முடியாத நிலையிலும் தானும் அடைந்தால்தானே மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். தானும் அடையவில்லை, மற்றவர்களுக்கும் கொடுக்கவில்லை என்ற நிலையிலிருந்து மாறுபட்டு இந்த பரலோக சந்தோஷத்தை நானும் அனுபவிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். பரலோக சந்தோஷம் எப்படி வரும் என்றால், எங்கே கிறிஸ்து இருக்கிறாரோ அங்கே பரலோக சந்தோஷம் வரும், பரலோகம் இருக்கும். பரலோகம் என்பது எங்கே கிறிஸ்து இருக்கிறாரோ, எங்கே மேசியா இருக்கிறாரோ அங்கே பரலோக சந்தோஷம் இருக்கும்.
ஒருவன் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற போது அவன் பரலோக சந்தோஷத்தை பல நேரங்களில் இழந்து போகின்ற சூழ்நிலைகள் தான் ஏற்படும். ஆக பல நேரங்களில் பரலோக சந்தோஷத்தை இழந்து சில நேரங்களில் மட்டும் பரலோக சந்தோஷத்தை பெறுவதாக உணர்ந்து கொண்டு இவர்களும் முழுமையான மகிழ்ச்சியில் இருக்க முடியாது, மற்றவர்களுக்கும் பரலோக சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அப்படியானால் சீசர்கள் அதிலிருந்து மாறுபட வேண்டும் என்று அவர் கருதினார். அந்த பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் அவர்களும் அன்னகர்கள் ஆக்கப்பட்டார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பரலோக சந்தோஷம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சீசர்களும் அன்னகர்கள் ஆக்கப்பட்டார்கள். இதே பாணியில் மாமிசத்தில் பிறந்த ஒரு கூட்டம் பேர் பரலோக ராஜ்ய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக இன்றும் குடும்ப வாழ்க்கை, அண்ணன் தம்பி, மனைவி என்ற நிலைகளையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த பரலோக ராஜ்யத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முதன்மையானவர் என்று நாம் சொல்வதானால் தந்தை பெர்க்மான்ஸ் அவர்களை சொல்லலாம். அவரை சுற்றி இருக்கிறவர்கள் அவரை எப்படி பயன்படுத்தினாலும் அதை பற்றி அவர் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் அங்கே மனைவி என்று ஒருத்தி இல்லை, பிள்ளைகளும் இல்லை. அவர் மகிழ்ச்சியோடு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரலோக சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு சந்தோஷமாக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தில் அவருக்கு ஒரு சிம்மாசனம் உண்டு. அவர் ஜீவனை விட்ட பிறகும், ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் தந்தை பெர்க்மான்ஸுக்கு பின்னாலே நிறைய பேர் இருந்து அவரால் நான் நன்மையடைந்தேன், அந்த பரலோக ராஜ்ய சந்தோஷத்தில் கொஞ்சமாவது நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்ற சாட்சிகளாக இருப்பார்கள். இவர் இப்போது சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதே போல ரோமன் கத்தோலிக்க பாதிரியார்கள் 100 பேர் இருந்தால் 90 பேர் இது போன்ற பரலோக ராஜ்ய சந்தோஷத்திற்காக தங்களுடைய வாழ்க்கை சந்தோஷங்களை விட்டுவிட்டு மாமிச உரசல்களினால் ஏற்படுகின்ற சந்தோஷங்களை விட்டுவிட்டு பரலோக சந்தோஷத்தை தாங்களும் பெற்று அவர்கள் அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அளவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். இந்த பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்காமல் மாமிசத்தின் காம இச்சைக்குள் அலைகின்ற பாதிரியார்கள் மிக விரைவில் அங்கே இருந்து வெளியேறி விடுகிறார்கள் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகிறார்கள். அந்த வெளிச்சத்திற்குள் அவர்களால் நிற்க முடியவில்லை. ஆனால் இந்த பரலோக சந்தோஷம் என்பதை மனைவியிடமும் மற்ற பெண்களிடமும் பெற்றுக்கொண்டு மாமிச சந்தோஷம்தான் பரலோக சந்தோஷம் என்று தவறாக எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்கள் மேடைகளில் நின்று பரலோக சந்தோஷத்தை தருவதாக சொல்லி அவர்களை எல்லாம் அழைத்து இவர்கள் பணத்தின் மூலமாக பரலோக சந்தோஷத்தை பெற்று விடுகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் சபிக்கப்பட்டவர்களாக மாறி போவார்கள். மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பணம் என்பதுதான் பரலோக ராஜ்யம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற இந்த மாமிச சிந்தனையின்படி இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை வியாபாரமாக்குகிறார்கள். வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால் பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளையும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளையும் கலந்து அள்ளி தெளிப்பதற்கான காரணம் இதுதான். இவர்களுடைய தேவை பணம், இவர்களுடைய தேவை வயிறு, இவருடைய நோக்கம் தன் மனைவி, தன் மக்கள். இதனால் தான் இவர்கள் இந்த எதையுமே விட்டுவிடாமல் பரலோக சந்தோஷத்தை தாங்களும் பெறாமல் பரலோக சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியாமல் வார்த்தை ஜாலங்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயின் வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்ல இயலவில்லை. பரலோக ராஜ்யத்து நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களால் மட்டுமே பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், அதை மற்றவர்களுக்கும் கொடுக்க முடியும். கவனித்துக் கொள்ளுங்கள், மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்களை சந்திக்க வருகின்றவர்களை பாருங்கள்.
அவர்கள் பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களா? வந்து நீங்கள் அவரிடத்தில் புலம்புகிறீர்கள், என் வீட்டிலே என் மனைவியால் என் கணவரால் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அனைத்தையும் அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நானும் அப்படித்தான் பாடாக பட்டுக்கிட்டு இருக்கிறேன். வெளியே வந்தால் தான் நிம்மதி, வீட்டிற்கு போனால் என் மனைவியால் நானும் அப்படித்தான் பாடாய்ப்படுகிறேன் என்பது உள்ளே சொல்லப்படும். அதை வார்த்தைகளால் சொன்னால் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல மாட்டீர்களே என்பதற்காக அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாத்திரங்களும் சட்டிப்பாறைகளும் இரவிலே அந்த போதகர்களின் வீடில் வீசப்படுவதை நான் பார்த்திருக்கிறேன். வேதனை எல்லா இடத்திலும் தான். ஆக பரலோக ராஜ்யத்தை தான் பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற தகுதி பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களால் மட்டுமே முடியும். அதுதான் தகுதி. அந்த தகுதியை பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்கள். அந்த தகுதி அற்றவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டுகின்ற குருடர்கள். அந்த குருடர்களின் சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயின் வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்ல தகுதியற்றவர்கள், சொல்ல மாட்டார்கள், சொல்லவில்லை. ஆக கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். வாழ வேண்டும். பரலோக சந்தோஷத்தை ஓரளவாவது விசுவாசிகளாகிய மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராமே அந்த வாய்ப்பை மிக விரைவாக சபைகளுக்கு கொடுப்பாராக. ஆமென். சென்றிடுவாய். பணம் வேண்டும் கேட்டால் தருவார், பணக்காரனானபின் சென்றிடுவாய். பாதை மாறி போய்விடுவாய், இயேசு விலகுவார். பாதை மாறி போய்விடுவாய், இயேசு விலகுவார். பரலோகம் செல்லும் வழி மறந்தே போவாய். நம்பு நம்பு இயேசுவை நம்பு, நம்பு நம்பு மனிதரை நம்பு. ஆடம்பர வாழ்வு வேண்டும் கேட்பாய், ஆகா தந்தேன் என்று தருவார். ஆடம்பர வாழ்வு வேண்டும் கேட்பாய், ஆகா தந்தேன் என்று தருவார். நோய்வாய்ப்பட்டே நொந்து நீ வீழ்ந்திடுவாய், நோய்வாய்ப்பட்டே நொந்து நீ வீழ்ந்திடுவாய். வாய் விட்டு புலம்பி அழுதிடுவாய். நம்பு நம்பு இயேசுவை நம்பு, நம்பு நம்பு மனிதரை நம்பு. நல்ல மனம் வேண்டும் என்று கேட்டிடுவாய், நீங்காமல் இருக்க வேண்டும் வேண்டிடுவாய். நல்ல மனம் வேண்டும் என்று கேட்டிடுவாய், நீங்காமல் இருக்க வேண்டும் வேண்டிடுவாய். நீங்காமல் இருந்தாலே போதும் என்றால், நீங்காமல் இருந்தாலே போதும் என்றால் நன்மைகள் சேரும் அனுபவிப்பாய். நம்பு நம்பு இயேசுவை நம்பு, நம்பு நம்பு மனிதரை நம்பு, நம்பு நம்பு இயேசுவை
மனிதரை நம்பு